Hello all, Namaskaram. போர்டு எக்ஸாம்ஸ் ஃபார் சிபிஎஸ்சி நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா 10th கிளாஸ்க்கெல்லாம். ஸோ இது பேரண்ட்ஸுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு, லாஸ்ட் மினிட் டிப்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன். சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே நீ படி படி படி, நீ இதை பண்ணியா அதை பண்ணியா, எழுதினியா வச்சியா போனியா வந்தியா. இப்போ நம்ம பேரண்ட்ஸுக்கு பெற்றோர்களாக நம்மளுடைய டியூட்டி என்ன தெரியுமா? நம்ம கடமை என்னன்னா 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் குழந்தை தூங்கணும். காலம்பரை எழுந்திருக்கும் போது டயர்டு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரியாக கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். போர்டில் சொல்லியிருக்க மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் பவுச், 1க்கு 2 பேனா, பென்சில்ஸ், அந்த செட் எல்லாம் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். பேனா எழுதலைன்னாலோ இன்னொன்றுனாலோ பின்னாடிலாம் திரும்பவே முடியாது. நீட்டாக யூனிஃபார்ம் ரெடியாக இருக்கா, ஐடி கார்டு கரெக்டாக இருக்கா, நீங்கள் இதெல்லாம் தான் மெயினாக பார்த்துக்கணும். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், இன்னிலேருந்து வேணும். அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவில் வீட்டில் இன்னிலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்குமாவது எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சண்டை வரக்கூடாது. உங்களுக்கு என்ன சண்டை போடணுன்னாலும் அந்த குழந்தைய எக்ஸாமில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் அந்த குழந்தை எழுதும்பொழுது நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு முடிச்சுட்டு திருப்பி போய் கூட்டின்னு வந்துக்கோங்க. சண்டை ஆகக்கூடாது. எதெல்லாம் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி எக்ஸாமோட ரிசல்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம ஃபேமிலியில் பண்ணக்கூடாது. உங்களில் நிறைய பேர், எத்தனை பேருக்கு கேவிலையும் அந்த மாதிரியான சென்ட்ரல் போர்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட் கிடச்சிருக்கும் இல்லையா? எல்லோரும் 1000 லட்சமாக கட்டி தான் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிறேன். அப்போ எக்ஸாம் டைமில் நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும். எப்போ பார்த்தாலும் அது கவனம் செலுத்தித்தாங்கிறதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி. எங்கள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகள்லேயே எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி கிடையாது. ரசிகா படிக்கும் பொழுது அவள் புக்கு ஸ்கூலில் இஷ்யூ பண்ணுவா பார்த்தீங்களா, புக்கு வாங்கிக்கிறதுக்கு ஒரு நாள் வாங்கிப்போம் பார்த்தீங்களா, அன்றைக்கே என்னமோ போர்டு எக்ஸாம் மாதிரி அந்த புது புக்கை மோந்து பார்த்துண்டு மே மாதமே கொடுத்துருவா. இந்த கேவிலெலாம் மே எண்டு மே மிட்டு அந்த மாதிரி எப்போயோ கொடுத்துருவா. அப்போலேருந்து ஜூன் ஜூலைலாம் நீங்கள் பார்த்தேன்னா விழுந்து படிப்போம். விழுந்து படிப்போம். நாளைக்கு யூனிட் 3 டீச்சர் நடத்த போகிறான்னா இவன் யூனிட் 4 வரைக்கும் படித்து வச்சுப்போம். பாடம் நடத்துறதுக்கு முன்னாடியே படிச்சுப்போம். அவ்வளோ டெடிக்கேஷனோட நாளைக்கே எக்ஸாம் மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு ஒரே சீனாக இருக்கும் வீடு ஃபுல்லாக. சம்டைம்ஸ் நானே சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் கீழே தான் வையேன், அதர் இஷ்யூஸ்ன்னு தான் பாரேன் வாழ்க்கையில் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவள் டெடிக்கேட்டடாக படிச்சுட்டு கிளாஸில் பாடம் நடத்தும்போது 1000 டவுட்டு கிளியர் பண்ணிப்போம். குறுக்கு கேள்வி கேட்க மாட்டா, டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் போராததுக்கு அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு தடவை படிச்சுட்டு ஸ்டாஃப் ரூமில் போய் உட்காந்துட்டு அப்போல்லாம் கொஞ்சம் அங்கே போய் ரிக்வெஸ்ட் பண்ணி டவுட் கேட்டுட்டு விடவே மாட்டா டீச்சர்ஸை. ஆனால் எக்ஸாம்னு டைம் டேபிள் வந்துடுதுன்னா அப்போலேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாள். அவள் மைண்டில் ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணுங்கிறது தான் ஓடும். இந்த கேள்விக்கு எப்படிலாம் பதில் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும், இப்படி படிச்சிருக்கேன், இதை இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா, அதை தாண்டி இன்னும் அடுத்த லெவலில் அதை கொண்டு போனால் இன்னும் எப்படி இருக்கும், என் பேப்பரை பார்க்கும்போது இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணணும். அந்த அளவுக்கு நான் பிரமாதமாக எழுதணும், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், இப்படிலாம் யோசிப்போம். ஓகே, அப்போ அவளோட நீடு என்னவாக இருந்ததுன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாளைக்கு எக்ஸாம்ங்கிறது நான் மறந்து போயிடணும். ஒரு போர்டு எக்ஸாம் முன்னாடியும் 10th சரி 12th சரி ஏதாவது ஒரு சினிமாவுக்கு அவளை கூட்டின்னு போய் ஆகணும். அது பேஸ் ரூல். படிக்கிற குழந்தையாக இருக்கிறதுனால எங்கள் ஆற்றுல நாங்கள் அதை நோ சொல்ல முடியல. முதல் நாள் ஒரு தடவை எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது,
கேவி ஆவடியில் படிச்சுட்டு இருந்தா 12th. புது படமே ஓடலை. ராக்கின்னு ஒரு தியேட்டரில் 1001ங்கிற எம்ஜிஆரோட பழைய படம் ஓடித்து. எதுக்கோ பரவாயில்ல, வா போகலாம், எனக்கு ஒரு மூவி பார்த்தா ரிலாக்ஸ்டாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னாலேன்னு ராக்கி தியேட்டருக்கு கூட்டின்னு போய் 1001 படம் பார்த்தா. இது ஒரு ரகம். இப்படி சில குழந்தைகள் இருக்கும். இப்போ படிச்சுட்டு இருக்காளே சின்னவோ, அவள் வேறு ரகம். ஸ்போர்ட்ஸில் இருப்பேன்போ, நான் ஃபுட்பால் போகிறேன்போ, நான் இது பண்ணுறேன்போ, அது பண்ணுறேன்போ. அதாவது ஒரு இடத்துல உட்கார்றதை தவிர மிச்சம் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் பண்ணுறதுக்கு அவளுக்கு பிடிக்கும். எக்ஸாம்னு டைம் டேபிள் கொடுத்துட்டான்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த மாதம் எக்ஸாம்னு இந்த மாதம் டைம் டேபிள் கொடுப்பாளா, அப்போலேருந்து படுபயங்கர சீரியஸ் ஆகிடுவோம். நாங்களும் 1000 தடவை சொல்லியாச்சு, எக்ஸாம் அன்னைக்கு கார்த்தால மட்டும் புக் எடுத்துடாத, அப்போ மட்டும் மைண்டையும் பாடியும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோன்னு. ஆனால் அவளோட மைண்ட் டைப் எப்படின்னா, அன்றைக்கி கார்த்தால புக் எடுக்கலைன்னா என்னால் எக்ஸாம் பீஸ்ஃபுல்லாக எழுத முடியாது, எனக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவாவது நான் ஏதோ 2 வார்த்தை பார்த்துக்கிறேனேம்போ. அவளும் நன்னா தான் படிப்போம். இவ 2வது வகை. எங்கள் ஆற்றுலேயே ஒரே மாதிரியான வளர்ப்பு தானே, ஆனால் குழந்தைகள் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காளா? அப்போது குழந்தைகளினுடைய தேவை, அவளுடைய நீடுங்கிறது வேறு மாதிரி இருக்கா? நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய தேவை என்ன, நீடு என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கான சப்போர்ட் கொடுக்கணும். எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்காம நான் சொல்கிற ஆங்கிளில் தான் நீ படிக்கணும்னா அப்படி நடக்காது. 5 விரலும் ஒன்றா இல்லையா? எல்லாரும் மரம் ஏற தெரிஞ்சிருந்தாதான் அனிமல்னு நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் யானைக்கு எங்கேருந்து ஏற முடியும்? மரத்தை முறிக்க தான் தெரியும். அதுக்கு முதல்ல எங்கேருந்து ஏறும்? எதெல்லாம் மரம் ஏறுமோ அதெல்லாம் தான் ஏறும். ஒரே விதமான கண்ணோட்டத்தில் எல்லா குழந்தைகளையும் எடுத்துட்டு போக முடியாது. அதை நம்ம மனசில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஃபைனல் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் ஒன்று நீங்கள் பண்ணணும். நோ கேட்ஜெட்ஸ். அப்படின்னா செல்ஃபோன், லேப்டாப், டிவி, கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான ஸ்க்ரீன் இருக்கிற எந்த ப்ராடக்டையும் படிப்புக்காகன்னு கேட்டாலுமே கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸ்க்ரீனிங் மொபைல் ஃபார்ம்லேயோ எந்த ஃபார்ம்லேயுமோ 10 நிமிஷம் ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டாம். டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். இல்லைம்மா, என் பொண்ணு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஸ்க்ரீனிங்லேயே இருந்திருக்காமா, டோட்டலாக ஸ்டாப் பண்ணால் அவள் என்ன ஆல்ரெடி அடிக்ட் ஆகிட்டாலே நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி அடிக்டட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருத்தா, உங்கள் குழந்தை ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகிடுதுன்னு தெரிஞ்சிருத்தா, ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் அவர் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் போகிறதா, அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருத்தா, 5 மணி நேரத்துக்கு மேலே போனாலே அது டேஞ்சர் தான். அப்போது அது தெரிஞ்சிருத்தா, அப்போது உங்களால் டக்குன்னு ஸ்டாப் பண்ணால் அதுவே ஒரு பேட் எஃபெக்ட் எக்ஸாமில் கொடுத்துரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் குறைங்கோ. இல்லைம்மா என் குழந்தைலாம் அடிக்டெல்லாம் கிடையாது அப்படின்னா டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்க. இது ஒன்று பண்ணாலே குழந்தைகளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. என் சார்பில் உங்கள் எல்லாருடைய குழந்தைகளுக்கும் எக்ஸாமுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். மே காட் பிளஸ். நமஸ்காரம்.